நீ சில காரியங்களை சரியா செய்த, எந்த காரியத்துக்கு எது செய்யணும், எந்த காரியத்தை எப்படி செய்தா என்ன வரும், எப்படி என்றெல்லாம் நீ என்ன பண்ணிட்ட, என்னை பற்றி கொண்ட நான் உனக்கு கற்றுத்தந்த, நீ செய்துட்ட. கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், அந்த நேரம் வரும், நீ பேழைக்குள்ள வந்துட்டா. நீ பேழைக்குள்ள இருக்கும்போது நீயும் உன் தேவனும் இத்தனை நாள் நீ நடந்ததெல்லாம் அவங்களுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணிக்கிற ஒரு நேரம் வருங்க. அந்த நாட்கள் எல்லாம் பரவாயில்ல, அந்த நாட்கள்ல எங்க பத்தி கவலையே இல்லை, எங்க பத்தி அவங்க பார்க்கவே இல்லை. Touch my body, touch my soul, touch my spirit. Touch my body, touch my mind, touch my spirit. Touch my body, touch my soul, touch my spirit. We need your touch this morning. We need to be touched by you, Lord. We need to be formed and reformed by you. Once again, Lord, we want to be touched by you, Lord. உம்மாலே நான் தொடப்படணும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினாலே நான் நிரம்ப வேண்டும் ஆண்டவரே. Thank you, Holy Spirit. Let's all turn to Genesis. ஆதியாகமம் chapter 7 இருந்து சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஒன்னு வாசிங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஓகே. இந்த சந்ததி என்ற வார்த்தை பைபிள்ல அதிகமாய் காணப்படுகிற ஒரு வார்த்தை. டிசெண்டன்ஸ், ಸಂತಾನ ಇಲ್ಲಂದ್ರೆ ವಂಶ, ಸಂತತಿ ಎಂಬ ಕೆಲವು ಪದಗಳನ್ನು ಪ್ರಯೋಗಿಸಬಹುದು. இப்போ சந்ததி நம்ம பார்க்கும்போது நமக்கு முன்னாடி ஒரு சந்ததி இருந்தது. நாம் அந்த சந்ததியிலிருந்து வந்தவர்கள், நம்ம அந்த சந்ததியை பார்த்து வளர்ந்தவர்கள். we have seen descendants. இந்த சந்ததியில் இருக்கிறவங்க முன்னாடி சந்ததியை நம்ம பார்த்து இருக்கிறோம். who is the previous generation? Our parents, our grandparents. But let me tell you something. இப்பொழுது நாம் இருக்கிற இந்த சந்ததி ஒருவேளை கடைசி சந்ததியாக கூட இருக்கலாம். ஆகினால நமக்கு முன்னாடி இருந்தவர்களை விட நாம உத்தமர்கள் அல்ல, ஆனா நம்ம முன்னாடி இருந்தவர்களை விட பல விஷயங்களில் நமக்கு இருக்கிற சேலஞ்சஸ் வித்தியாசமானது. The present generation, அதனால தான் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களையே நீங்கள் ரொம்ப என்ன பண்ணிக்கொள்ளாதீங்க. Don't try to உங்களையே நீங்கள் நிறைய காரியங்களை வருத்தி கொள்ளாதீர்கள். ஏனென்றால் நீங்க யோசித்து பாருங்க, நம்ம பேரண்ட்ஸ் உடைய சந்ததியை விட இப்போ இருக்கிற இந்த சந்ததிக்கு challenges are more. We are having lot of challenges. அப்போ நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லுவாங்க, நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஒருவேளை நான் நினைக்கிறேன் பிள்ளைகளெல்லாம் நம்மளோடு கூட இருக்கிற கடைசி சந்ததியாக கூட நாம் இருக்கலாம். நம்ம உலகத்தில் பார்க்கும் பொழுது டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்ட், நாட் ஓன்லி இன் அவர் கண்ட்ரி. முதல்ல நம்ம பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவோ லேசாக இருந்தது. இட் வாஸ் ஈஸி ஃபார் தம். நான் சொல்கிறேன், உண்மையா இல்லையா? நம்ம பெற்றோர்களுக்கு அவர் பேரண்ட்ஸ் raising the generation was easy. What challenges they had were, அவங்க சொல்லலாம், உங்கள் காலத்தில் எனக்கு அப்படி இல்லை, ஆனால் அவர்களை விட பல மடங்கு இந்த சந்ததி பயங்கரமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். அப்போல்லாம் அவங்க கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க. லிவிங் டுகெதர் இதெல்லாம் அவங்களுக்கு என்ன இல்லை, கேள்விப்பட்டிருப்பாங்களா? இந்த காரியங்கள் அவர்கள் கேள்விப்படவில்லை. அதனால நான் சொல்லவில்லை, அதனால அவங்களுடைய சேலஞ்சஸ் it was limited. They had lot of things that worked for them. ஆனா இப்போ இருக்கிற சந்ததி, இப்போ சந்ததியில் இருக்கிறவங்க, நான் சொல்றேன், this present generation may be the last generation that we are having our parents in a house, that we are having our children in the same house. Maybe in the coming generations இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாமற் போகலாம். இன்னும் நம்ம பிள்ளைகள் நமக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்கன்னா, I believe that this generation is a blessed generation still. There are so many. அப்போல்லாம் தூரம் போக மாட்டாங்க பிள்ளைகளையும், அப்படி பாண்டிங் இருந்தது. அதனால பேரண்ட்ஸ்க்கும் எவ்வளோ திட்டினாலும் பரவாயில்ல, எவ்வளோ அடித்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை என்கிட்ட வருவன்ற தைரியம் இருந்தது. I am saying something wrong?
பெரிய வயசாகி திருமணமானா கூட திட்டுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருந்தது. அப்போ அவங்க சேலஞ்சு கம்மியா, நம்ம சேலஞ்சு கம்மியா? அவருக்கு அஷ்டு அதிக எவ்வளோ வயசான எங்கள் அப்பாலாம் கவலையே பட மாட்டார். கல்யாணம் ஆகி எல்லாம் பசங்கள்லாம் பிறந்த பிறகு கூட கொஞ்சம் லேட் ஆகிட்டாக்கா ரோட்லேயே திட்டுவார், உண்மையிலே திட்டுவார். எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் பயந்தா பரவாயில்ல, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயப்படுவாங்க, எங்கள் பக்கத்து வீட்டிலலாம் பயப்படுவாங்க. ஏன்னா அப்போ அவங்களுடைய ஈஸியாக இருந்தது. they could easily deal, ஈஸியாக டீல் பண்ண முடிந்தது அவங்களால. எதனா சொன்னால் நமக்கு நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இப்போ இருக்கிற சந்ததி, நாம் சொல்கிறேன் உண்மையாகவே அதிகமான கிருபை தேவைப்படுகிற சந்ததியாக இருக்கிறாங்க. we need lot of grace and God knows it. He knows our challenges. அதனால தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் மறுபடியும், ஆண்டவரே பேரண்ட்ஸாக இருக்கிற நாம, பிள்ளைகளாக இருக்கிற நாம, ஆண்டவரே திஸ் இஸ் த ஜெனரேஷன், ஐ நீட் மோர் கிரேஸ்ன்னு சொல்லுங்க. லார்ட் யூ ஆர் given more grace, much grace is given, because the challenge what they had was different, the challenges what we have is much different. அவங்களுக்கு பணம் இல்லாமல் சில பேரெல்லாம் அவங்களுடைய அனுபவங்கள் சொல்லுவாங்க. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, ஒரு சகோதரிக்கிட்ட பேசி இருக்கும்போது எனக்கு என்னுடைய வாழ்க்கையே அவங்க பேசுகிற மாதிரி இருந்தது. பல காரியங்கள் சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டிருந்தோம். எத்தனை பேருக்கு இந்த ஜென்ரேஷனில் கெரோசின் ஸ்டவ் தெரியுமா? வெரி குட். அப்போ 1-2 பேர் இருக்கிறீங்க. கெரோசின் ஸ்டவ், பம்ப் ஸ்டவ், அந்த திரி என்ன பண்ணாது, ஏனாகப்படுத்தேதோ அப்பப்போ போயிடும், அதை கட் பண்ணணும், அதை போடணும் பா. ஆனால் அதுலேயும் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்தது. எத்தனை பேர் இங்க் பென்னில் எழுதியிருக்கீங்க? கையெல்லாம் என்ன இருக்கும், இங்கா இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்க, இங்க எடுத்து பிடிக்கலன்னா ஒயிட் ஷர்ட் மேலே முன்னாடி உட்காந்துருக்கிட்ட. ஸோ எவ்ரிதிங் ஹேஸ் சேஞ்ச்ட். அப்போதைக்கு அது சேலஞ்சிங்காக இருந்தாலும் இப்போ திரும்பி பார்த்தா இப்போ இருக்கிற சந்ததி, நான் இன்னைக்கு மறுபடியும் சொல்கிறேன், டோன்ட் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். யூ ஹாவ் கிரேஸ். ஆண்டவருக்கு தெரியும் இது கடைசி நாட்கள், கடைசி காலங்கள், வாழ்க்கைகள் என்ன ஆகிக்கொண்டிருக்கிறது, கடினமாக ஆகிக்கொண்டிருக்கிறது. மேபி வி ஆர் த லாஸ்ட் ஜெனரேஷன். பிள்ளைகள் நம்மளை திட்டினாலும் இன்னும் கேட்குறாங்களா, பாஸ்டர் திட்டினாலும் ஆஹா எங்கள் பாஸ்டர்லாம் சொல்லுவார் பாருங்க, அவ்வளோதான், நிற்கிறதுக்கு பயமாக இருக்கும். இப்போ நான் செய்ய முடியுமா? செய்யக்கூடாது. செய்யலாமா? அப்போ இன்னொரு முகத்தை பார்ப்பேன் சீக்கிரம். செய்ய முடியாது. ஏனென்றால் we have a different kind of calling on us. அப்போ இந்த சந்ததி, அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சந்ததிக்கும் கர்த்தர் சில வித்தியாசங்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு சந்ததியும் நான் யோசிப்பேன், ஆண்டவரே அந்த சந்ததிகளுக்கு தேவையான கிருபைகளை அவர்களை கொடுத்ததுனால தான் சில பேரை உருவாக்கி இருக்கிறாங்க, சில மிஷினரிகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தாய்மார்கள் நம்ம தேசத்தில் கண்டிப்பாக இருந்துதான் செய்திருக்கிறார்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கதான் செய்திருக்கிறார்கள். அவர்களை அனுப்பிவிடாவிட்டால் அப்படிப்பட்டவர்கள் இங்கே வந்து நமக்கு சுவிசேஷத்தை சொல்லி இன்னைக்கு இத்தனை பேர் உட்கார்ந்து ஆண்டவருடைய நாமத்தை நம்ம சொல்கிறோம் என்றால், எத்தனையோ தாய்கள், எத்தனையோ தகப்பன்கள் என்ன பண்ணாங்க, தியாகமாய் தங்கள் பிள்ளைகளை ஊழியத்திற்கு என்று விட்டு கொடுத்தார்கள். அவங்க சேலஞ்சுகள் மத்தியிலும் இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், நான் குடும்பத்திற்காக நான் சொல்லிக் கொள்கிறேன், இன் ஸ்பைட் ஆஃப் யுவர் சேலஞ்சஸ் உங்க பிள்ளைகளை அறிய நீங்கள் நேரம் எடுங்க. ஏனென்றால் உங்களை விட your children are facing a different kind of environment. வேற வித்தியாசமான ஒரு என்வாயன்மெண்ட் அவங்களுக்கு. அவங்க இன்னொரு சந்ததி, நீங்க ஒரு சந்ததி, உங்களுக்கு முன்னாடி இருந்த சந்ததி. நாம் என்ன பண்றோம், we are moving forward. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் சந்ததிகளுக்கு, நோவாவோடு அவர் உடன்படிக்கை செய்த போது சந்ததிகளுக்கு அவர் உடன்படிக்கை செய்தார். என்ன செய்தார்? சந்ததிகளுக்கு. ஏனென்றால் ஒவ்வொரு சந்ததிக்கு ஏற்ற கிருபை we need. நிறைய நேரம் சந்ததிகளுக்கு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, படிமாது நீ என்ன பண்ணிட்ட, you did well. நீ சில காரியங்களை சரியா செய்த, எந்த காரியத்துக்கு இது செய்யணும், எந்த காரியத்தை எப்படி செய்த என்ன வரும் எப்படி என்றெல்லாம் நீ என்ன பண்ணிட்ட, என்னை பற்றி கொண்ட நான் உனக்கு கற்றுத்தந்த, நீ செய்துட்ட. நீ செய்ததுனால அவர்களும் உள்ள வந்துட்டாங்க. ஆனா உள்ள வந்தவங்களுக்கு, இந்த சந்ததிக்கு ஒரு வேலை இருக்கு, அதை அவர்கள் காத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு உள்ள வந்துட்டேன், உள்ள இருக்கிறேன், சத்தியத்தை கேட்கிறேன் என்று சொல்றது மாத்திரம் போதாது. இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட். ஜஸ்ட்
கம்மிங். நம்ம தேர்ஸ்டேல எனக்கு நிறைய வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுத்தாரு. நிறைய பேர் ஆராதிக்கிறோம்னு சொல்றோம். நிறைய பேர் நம்ம ஆலயத்துக்கு வந்து விட்டாலே the enemy is giving us a false satisfaction. எனக்கு அது ஒரு பெரிய ரெவலேஷனாக இருந்தது இன்னைக்கு. எனக்கு அது ரெவலேஷனாக இருந்தது. அது மற்றவங்களுக்கு எனக்கு தெரியல. பட் இட் வாஸ் அ பவர்ஃபுல் ரெவலேஷன் தட் ஐ ரிசீவ்டு. நம்ம சில நேரங்களில் நமக்கு ஒரு திருப்தி வந்து விடுது. நான் தான் சண்டே சர்ச்சுக்கு போயிட்டேன், சண்டே நான் என்ன பண்ணிட்டேன், வார்த்தையை கேட்டுட்டேன், சண்டே போனேன், இல்லை என்றால் நான் பைபிள் ஸ்டடிக்கு போனேன், நான் இல்லை என்றால் நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேன், இல்லை என்றால் ஆண்டவரை நான் மற்றவர்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு என்ன பண்ணுறான்? he is giving us some false satisfaction. So that என்ன ஆகுது தெரியுமா, நம்ம worship பண்ணல. Truly they are not worshiping. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின விஷயம், you are not truly worshiping me. My people are not truly connected to me. They don't have a relationship with me. I have called them with a covenant. ஒரு உடன்படிக்கையோடு நான் அவர்களை அழைத்திருக்கிறேன். ஆனா என்னோட அவர்களுக்கு என்ன இல்லை? ஒரு ஃபால்ஸான ஒரு திருப்தியில, ஒரு ஃபால்ஸான ஏதோ வந்து நம்ம கை தட்டி நம்ம ஜெபித்து விட்டு போய்விட்டால் போதும் என்கிறதான ஒரு ஒரு ஃபால்ஸ் திருப்தியை யார் கொடுக்கிறதா? யார் கொடுக்கிறதா? இந்த வாரம்லாம் யோசித்து கொண்டிருந்தேன். யார் கொடுக்கிறது இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்? enemy is giving the satisfaction சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு இடி. ஆஹா, பிசாசு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். நீ வளரக்கூடாது என்றால், நீ ஆராதிக்க கூடாது என்றால், நீ இன்னும் அந்த கனெக்ஷனுக்குள்ள நீ பலப்படக்கூடாது என்றால், one thing he does, he gives us a kind of fake satisfaction that makes us feel full and complete. டுடே நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட நான் சொல்றது போல நமக்கும் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையாக இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட திருப்தி கொடுக்காதீங்க ஆண்டவர். அப்படிப்பட்ட திருப்தி பிசாசுனால வருமானால் இன்னைக்கு என்னிலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. Because I know that will keep me. அது என்ன தெரியுமா, நம்மளை வளராதபடிக்கு, நம்மளை இன்னும் முன்னேறாதபடிக்கு, it will just put a block. They are the blockers to worship God. ஆண்டவரை துதிக்க முடியாதபடிக்கு அது ஒரு பிளாக்காய் பிசாசு கொடுக்கிற ஒரு தற்காலிகமான ஒரு திருப்தி. நிறைய பேர் அப்படி திருப்தியிலே தங்க வாழ்க்கையை முடித்து விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு திருப்தியிலே அவன் என்ன செய்துட்டான்? நீ தான் போறிய, நீ தான் கொடுக்குறிய, நீ தான் செய்றிய, நீ தான் பண்றிய, நீ அதை விட்டு என்ன செய்யறோம்? அதை விட்டு what else are we doing? இன்னைக்கு கொஞ்சம் ஆண்டவரே என்னை செல்ஃப் எக்ஸாமின் பண்ணிக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. I don't want to be fixed in that and in that fake satisfaction that comes from the enemy. I was shocked when the Holy Spirit God revealed that to me. Many a times பாருங்க, we are trying to project ourselves to be holy, and a real holiness is something else. It's not outward appearance. வெளி தோற்றம் அல்ல. நிறைய நேரங்களில் வெளி தோற்றத்தை பார்த்து அவர்களை முத்திரை குத்தாதபடிக்கு கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தருவாராக. It's not about the outer appearance. Of course outer appearance matters, but more than the outer appearance, your relationship with God matters the most. If you have the true kind of relationship, you will worship him no matter what. உன் ஜீவனே போனாலும் அவரை விட்டு விட மாட்டேன். அவரை விட முடியாது. ஆனா பிசாசு என்ன தெரியுமா செய்வான்? சில நேரங்களில் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு, ஆனா நோவாவுக்கு இருந்த ஒரு காரியம் என்னன்னா, he kept preaching because he had a relationship. He was worshiping. நான் சொல்லுவேன், எப்பெல்லாம் அவன் போய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தானோ, every time he preached, what he was doing, he was building his relationship with God. Every time நீங்க வார்த்தையை சுமக்கிற நேரமெல்லாம் நீங்க ஆண்டவரை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஆண்டவருக்குள்ள நீங்க கட்டி கொண்டிருக்கிறீர்கள். It's very important to build our relationship with Christ. Not just நம்ம அப்படி இருந்தா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ள வந்துட்டோம்னா, நான் I am better than them, I am okay, I am doing this என்ற அந்த வார்த்தைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அர்த்தமே இல்லைங்க. நோவா அப்படிப்பட்ட ஒரு காரியத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்றிருந்தான். இன்னைக்கு தட் இஸ் த ட்ரூ ஃப்ரீடம்.
அதுதான் உண்மையான விடுதலை. ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட உண்மையான விடுதலை ருசிக்க கிருபை தாங்க. ஆண்டவரே, நான் வர்ஷிப் பண்ணும் பொழுது என் ரிலேஷன்ஷிப் அவர் கூட இருக்கிறதா இருக்கணும். நான் ப்ரீச் பண்ணும் பொழுது ஆண்டவரே, ஐ நோ ஐ எம் பில்டிங் மை ரிலேஷன்ஷிப் வித் யூ. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தான்ப்பா முக்கியம். எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு? இந்த ரிலேஷன்ஷிப் தான்ப்பா எனக்கு முக்கியம். திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஆண்டவரே. இதை நான் சேஃப் கார்ட் பண்ணிக்க என்ன வேண்டுமானாலும் செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே. ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் டு கம் பிட்வீன் திஸ் ரிலேஷன்ஷிப், நோ மேட்டர் வாட், நோ மேட்டர் ஹூ, because unless this relationship is built, Noah knew very well, என்னுடைய குடும்பம் பேழைக்குள்ள வர வேண்டும் என்றால் என்னுடைய ரிலேஷன்ஷிப், என்னுடைய வர்ஷிப் அவரை பற்றினதாக மாத்திரம் இருக்க வேண்டும். என்னுடைய அன்பு அவருக்கு நேராக இருக்க வேண்டும். ஐ எம் நாட் ஹியர். ஆண்டவர் தெரியுமா, பயங்கரமானவருங்க. He is a mighty God. பயங்கரமானவர் அவர். நிறைய பேர் வெறும் அவர் அப்படியாக ஏதோ ஒரு தாடை சுமந்து அப்படியாக காமித்தால் நான் சொல்வேன், ஆண்டவரே உம்முடைய முன்னொரு முகத்தை பார்க்க எங்களுக்கு சில நேரங்களில் கிருபை வேணும் ஆண்டவரே. we need a change of heart, we need a change of life. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல உம்மை பார்க்க விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் எதுக்காக ஆண்டவரை விட்டு கொடுக்குறேன்? நீங்க பாருங்க, நல்லா சில பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை எதுக்காக விட்டு கொடுத்தாங்க? நீங்க கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா மனுஷர்களுக்காக ஆண்டவரை விட்டு கொடுத்தாங்க. முதலாவதாக எதுக்காக ஆண்டவரை விட்டு கொடுத்தாங்க? மனுஷர்களுக்காக தான். The first thing that any backsliding person would have backslided for one reason, for somebody, something. அப்புறம் somebody தான் பிசாசு பயன்படுத்துறது. somebody எனக்கு சொல்லலாம், அந்த somebodyயை எனக்கு நோபடியாய் மாத்திடுங்க ஆண்டவரே. I don't want that somebody in my life that can stop my relationship with you, Lord. How many of us are saying that? Hallelujah. நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் கேட்டு சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு, somebody can damage your relationship with the Lord. Father God, you touch that somebody so that they may become your people. அது மாறும். எப்ப தெரியுமா? நீ அந்த சம்படியை விட, ஆண்டவரே நீங்க எனக்கு பெரியவர் ஆண்டவரே, ஆண்டவரே nothing, ஆண்டவரே I cannot do anything without you Lord என்று சொல்லுகிறதான அனுபவம் எனக்கு உண்டாவதாக ஆண்டவரே இன்னைக்கு. பிகாஸ் இது குடும்பங்களுக்குள்ள தேவன் விரும்புகிற ஒரு காரியம். நான் பார்த்துருக்கிறேங்க நிறைய பேருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். எப்போ அந்த சம்படியை விட ஆண்டவர் பெரியவர்கள் என்று சொன்னார்களோ, எப்போ அவங்க அறிக்கை செய்தாங்களோ, எப்போ அந்த வாழ்க்கைக்கு அவங்க ஒப்பு கொடுத்தாங்களோ, அப்படிப்பட்டவங்க வாழ்க்கை எல்லாவற்றிலும் அந்த சம்படி கூட தேவனுக்குள்ளே வந்து தேவனை ஆராதிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றி போட்டார். ஏன் தெரியுமா? that relationship with God is what is so important for him. We can just go, come and be satisfied. எனக்கு என்ன தேவை? எனக்கு ஒரு சபை தேவை, நான் வாசனை கேட்கணும். ஆண்டவர் பேசுகிற இடத்துல நான் இருக்கணும். ஆண்டவர் பேசுகிற இடத்துல இருக்கணும். Where he speaks is what matters. அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்மளையும் ஆண்டவரை பிரிக்கிறது எது? What is that separates people? You ask anybody, they will tell such and such a person, such and such a thing. அவங்க வார்த்தை, அவங்க பேசின சில காரியங்கள், அவங்க காட்டின அன்பு. Don't fall for all that. A day will come, ஆண்டவரால் தொட முடியாத யாருமே இல்லைன்னு அடிக்கடி நான் சொல்றேன். There is nobody that the Lord cannot touch. Amen. He can touch. நிறைய பேருக்கு இந்த ரகசியம் புரியல. இன்னைக்கு நான் சொல்லித்தரேன் பாருங்க, நோவோட வாழ்க்கையில் இருக்கிற ரகசியங்கள். எப்படி கண்டினியூஸா கன்சிஸ்டன்ட்டா 400 இயர்ஸ் அவனால ப்ரீச் பண்ண முடிந்தது? எப்படி கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஃபார் சக்சஸ். கன்சிஸ்டன்சின்னா என்ன தெரியுமா? தொடர்ந்து நிற்கிறது, தொடர்ந்து ಪಟ್ಟುಕೊಳ್ಳಿರೋದು, ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಆಗಿ ಮಾಡೋದು. ಅದಕ್ಕೇನು ಹೇಳೋದು? தொடர்ந்து ಸತತವಾಗಿ, ಏನು ಸತತವಾಗಿ ಮಾಡೋದು, ಮಾಡ್ತಾನೇ ಇರೋದು. हिंदी में बोलेंगे तो लगातार. तो लगातार இன்னைக்கு சொல்லுங்க, लगातार.
கன்சிஸ்டன்ட்லி, சத்தத்தவாகி, தொடர்ந்து தொடர்ந்து செய்வேன் ஆண்டவரே. இங்க சில பேர் இருக்கிறீங்க, நீ சத்தத்தவாகி ஆண்டவரையே பற்றி கொண்டு இருப்பதினால நிச்சயமாகவே சொல்லுகிறேன், அவருடைய ஆவியினாலே அபிஷேகம் பெற்று தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு அந்த சம்படியையும் கர்த்தர் மாற்ற வல்லவர் என்று கர்த்தர் உறுதிப்படுத்துவார். சத்தத்தவாகி, லகாத்தார், வந்தாலும் வரலனாலும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் செய்கிறதை செய்து கொண்டே இருப்பேன். நான் செய்கிறதை செய்து கொண்டே இருப்பேன். That is the key to success. எந்த ஃபீல்ட்ல வேணா பாருங்க, ಯಾವ ஃபீல்டு ಬೇಕಾದ್ರೂ ತಗೊಳ್ಳಿ, why they succeed. அவங்க சும்மா இருந்தவங்க இன்னைக்கு பெரிய ஆளாயிட்டாங்கன்னா they were consistent. அவங்க பிலீஃப்ல கன்சிஸ்டண்டா இருந்திருப்பாங்க. அவங்க செய்யற காரியத்தில் எப்படி இருந்திருப்பாங்க? they would have been consistent. Today பிசாசு எதை திருடினானோ இல்லையோ, இந்த கன்சிஸ்டன்சியை திருடிட்டான். இந்த கன்சிஸ்டன்சி என்ன பண்ணிட்டான்? எடுத்துட்டான். ಆ ಸತತವಾಗಿ ಮಾಡೋದನ್ನ ಏನು ಮಾಡಿಬಿಟ್ಟ? ಕದ್ದು ಬಿಟ್ಟ. ಕದಿಯೋಕೆ ನಾವು ಬಿಟ್ವಿ. அப்படி விடுத்ததினால நிறைய நஷ்டங்கள் சில பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து விட்டது. ஆனால் இந்த நோவோட வாழ்க்கையில் எதை செய்தாலும் he went on and 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 went on. காலையில் எழுந்திருப்பான், போவான், மறுபடியும் நைட்டு வருவான், காத்தால் அதையே போவான், அதையே செய்வான், அதையே செய்து கொண்டே இருந்தான். செய்ய செய்ய அங்கே என்ன நடந்துச்சோ இல்லையோ, அங்கே என்ன நடந்ததோ இல்லையோ, ஆனால் ஒன்று மாத்திரம் நடந்ததுங்க, அவனுக்குள்ள அந்த உறவு கட்டப்பட்டு கொண்டே இருந்தது. he became the only one to guard his family. அவன் குடும்பத்தை கட்டுகிறவன், அவன் குடும்பத்திற்கு பலனாய் அவனுடைய கன்சிஸ்டன்சி மாறினது. இன்றைக்கு உன் குடும்பம் கட்டப்படணும்னா, இன்னைக்கு if you want your family to be in the Lord, if your family to be in the ark, you and me should make a commitment. Lord, I will be consistent. I will be consistent, Lord, no matter what, Lord. Nothing can stop me, Lord. Nothing can stop me. Nothing should stop me. Nothing should stop me. எது என்ன ஸ்டாப் பண்ண முடியும்? எது என்ன ஸ்டாப் பண்ண முடியும்? நோவாவை எல்லாமே அவனை ஸ்டாப் பண்ணிருக்க முடியும். எல்லாமே அவனுக்கு என்ன இருக்கணும்? போய் சொல்லும் போதெல்லாம் அவனுக்கு தோல்விதான். அட்டர் ஃபெயிலியர். எங்க திரும்பி பார்த்தாலும் it was a failure. He was not able to make even an inch of impact. ஒரு இன்ச் இம்பாக்ட் கூட பண்ண முடியலன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நமக்கெல்லாம் என்னன்னா, நம்ம போய் சொல்லணும், நாளைக்கு அவங்க ஞானஸ்தானம் எடுத்து நான் போய் சொன்னேன், அவங்க கேட்கல. எனக்கு கேட்கலங்க, அவங்க நோவாக்கே கேட்கல. யார் கேட்கலனாலும் எனக்கு இனிமே கவலை இல்லைன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால் நான் இன்னொருத்தருக்காக வாழலையே. அவர் கேட்க சொன்னார், நான் செய்கிறேன். அவர் பேச சொன்னார், பேசுகிறேன். கேட்கலதும் கேட்காததும் எனக்கு அது கவலை இல்லை. அப்படி இருந்தால் தான் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியும். அப்படி இருந்ததுனால தான் அவனால் கன்சிஸ்டண்ட்டாக இருந்த முடிந்தது. கேட்கலன்னு சொல்லி அவன் விடலை. இன்னைக்கு சொல்லுங்கள், கேட்கலன்னு சொல்லி விடலை. கேட்கலன்னு சொல்லி விடலை. தொடர்ந்து வாசிமா. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். 6 வாசிங்க. 6 வாசிச்சு 13 வாசிங்க. Noah was 600 years old when the flood waters came on the earth. And Noah and his sons and his wife and his sons' wives entered the ark to escape the waters of the flood. அவ்வளோ போதும். என்னது? என்டர் சொல்லுங்க எனக்கு. என்டர் என்ன பண்ணாங்க? என்டர் பண்ணாங்க. ஒரு நாள் என்டர் பண்ணுறதுக்கு எத்தனையோ பேருக்கு என்ன பண்ணாங்க? எல்லாருக்கும் என்டர் பண்ணுறதுக்கு என்ன இருந்தது? அவகாசம் வித்து. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணாங்க? என்ன சொன்னார்? அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ண பிறகு they entered. டுடே எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே ஐ வாண்ட் டு என்டர், உள்ளே என்னை அழைத்து செல்லுங்கன்னு சொல்லுவோமே. இன்னைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே ஐ வாண்ட் டு என்டர் லார்ட், என்னை உள்ளே அழைத்து செல்லுங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் உள்ளே பிரவேசிக்கணும். நான் வெளியில இருந்து பார்க்கிற ஒரு நான் சொல்கிறேன், இங்கேருந்து பல பேர் ஆவிக்குள்ளே நான் நிரம்பி உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். யூ ஆர் கோயிங் டு என்டர் இன்சைட். என்டர். That word is a very powerful word.
இத்தனை நாள் ஆண்டவரே அங்கே இருந்தேன் வெளியிலேருந்து பார்க்குறேன். God does not like any spectators. He is not. நம்ம ஸ்பெக்டேட்டர்ஸாக இருக்க இல்லைங்க. அந்த ஜனமெல்லாம் ಸ್ಪೆಕ್ಟೇಟರ್ಸ್ என்ன தெரியுமா? பார்வையாளர்கள், ವೀಕ್ಷಕರು. ಅವರೆಲ್ಲ ಬರೀ ವೀಕ್ಷಿಸಿದರು, ಪಾಲ್ಗೊಳ್ಳಿಲ್ಲ. ಆದರೆ ಇವರು ಪಾಲುದಾರರು. இன்னைக்கு ஆண்டவர் கேட்குறாரு, யூ வாண்ட் மீ, யூ வாண்ட் ನೀನು ಪಾಲುದಾರರಾಗಿ ಇರೋಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀಯಾ ಅಥವಾ ವೀಕ್ಷಕನಾಗಿರೋಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀಯಾ? ಯು ವಾಂಟ್ ಟು ಬಿ ಎ ಸ್ಪೆಕ್ಟೇಟರ್ or a participator or a person who is completely involved? Anybody can be a spectator. என்ன ஆச்சு? வீக்ஷகர்கள ஏனாயித்தோ? எப்படியோ காத்துல வந்த மாதிரி காத்துல போயிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவரே என்னை உள்ளே அழைத்து செல்லுங்க ஆண்டவரே. நான் வெறியில பார்வையாளராக அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே பரிசுத்தரை தரிசிக்கிறவா. அந்த அனுபவமே வேறங்க. இன்னைக்கு இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறேன், ஆண்டவரே ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ ஸ்பெக்டேட்டர்ன்னு சொல்லுங்கள். ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ ஸ்பெக்டேட்டர் ஆண்டவரே. நான் வெறும் பார்வையாளராய் நான் இருந்து விட ஆண்டவரே நீர் என்னை அழைக்கல ஆண்டவரே. என் குடும்பத்தை அப்படி அழைக்கல ஆண்டவரே. நான் உள்ளே என்னை அழைத்து செல்லுங்க ஆண்டவரே. நான் உள்ளே பிரவேசிக்கணும் ஆண்டவரே. ஐ நீட் அன் என்ட்ரி. ஆனால் இந்த என்ட்ரி எதனால தெரியுமா? இப்போ எங்கன்னா ஒரு இதுக்கு போனீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ்ன்னு இருக்கும். என்ட்ரிக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால தான் அது என்ட்ரி. நான் சொல்கிறேன், இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைக்கும் என்ட்ரன்ஸ் இஸ் ஃப்ரீ. ரத்தத்தினால என்ட்ரன்ஸ் இஸ் ஃப்ரீ. அந்த ரத்தத்தினால அந்த என்ட்ரன்ஸ் இஸ் ஃப்ரீ. இயேசு கிறிஸ்துவை குறைந்ததாக மதிப்பிடாதீர்கள். சில பைத்தியக்காரர்கள் இயேசுவை ஆண்டவர் இல்லை என்று சொல்வார்கள் என்றால் அது அபத்தம், அது பொய், அது சத்தியத்துக்கு அப்பாற்பட்டது. அப்படி சொல்லுகிறவர்கள் நரகத்துக்கு பாத்திரவான்களாய் போய்விடுவார்கள். காரணம் என்றால் ஜெனிசஸ்ல இருந்து ரெவலேஷன் வரைக்கும் இயேசுவை ஆண்டவர் 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 என்று சர்வ வல்லமை உள்ளவர் என்று பிரகடனம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. Some people are talking ஆண்டவர் என்று சர்வ வல்லமை உள்ளவர் என்று பிரகடனம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. If some people are talking, if they are saying Jesus, if they are devaluing Jesus, get away from such people. அவர்களை விட்டு விலகிடுங்க. அது ஒரு பொய்யான உபதேசம். ஏனென்றால் நீங்க ஆதியாகமம் படிக்கும் போதே ஒன்றில் இருக்கிறது அவரை குறித்து. இங்க வந்தவங்களுக்கு சில பேருக்கு தெரியும். சில பேர் நிறைய கேள்விகளோட வந்தாங்க. they had lot of questions. ஒரே ஒரு பைபிள் ஸ்டடியில கர்த்தர் வாழ்ந்த who is Jesus என்பதை வெளிப்பாடோடு நாங்கள் இங்கிருந்து பெற்றுக்கொண்டோம். so you should know the Hebrew language sometimes. ஏதோ ஒரு சில காரியங்களை வைத்துக்கொண்டு, ஏன் நான் இந்த ஆதங்கத்தோடு இன்னைக்கு சொல்றேன்னா, ஆண்டவரை துக்கப்படுத்துகிற சில விஷயத்துல என்னை கர்த்தர் ரத்தப்படி என்னை கேட்பாரு. அதனால தான் இன்னைக்கு பிரகடனமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜீசஸ் இஸ் லார்ட். உங்களுக்கு அதுல எந்த விதமான டவுட் இருக்கக்கூடாது. அப்படி டவுட் இருந்தால் நாம் பரலோகத்துக்கு பாத்திரமான்களாய் மாற முடியாது. ஜீசஸ் இஸ் காட். நான் சொல்றேன், எல்லா முழங்காலும் முடங்கும், எல்லா கண்களும் அவரை பார்க்கும், எல்லா முழங்கால்களும் முடங்குகிற நாள் வருகிறது. அப்போ பரிதாபப்பட்டு போவார்கள் இப்படி பேசினவர்கள், அப்போ வெக்கப்பட்டு போவார்கள் இப்படி பேசினவர்கள். இன்றைக்கு பிரசங்கத்தை தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிற நீ தப்பித்துக் கொள்வாய். அதை கேட்காமல் போனால் அது அவர்களுடைய பாடு. உனக்கும் எனக்கும் இரத்தப்பழியிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்வோம். அல்லேலூயா. எத்தனை பாடுகள், எத்தனை அவமானங்கள், நிந்தனைகள் சுமந்து கொண்டு சில பேர் ஆண்டவரை இப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு தெரியும், ரிலேஷன்ஷிப்ல நான் வளரணும் ஆண்டவரே. இந்த மனுஷர்கள் என்னை தூஷித்தாலும் பரவாயில்லை, இந்த ரத்த பழிக்கு நான் நீங்களாகணும் ஆண்டவரே. நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். எனக்கு தெரியும் நான் சொல்லுகிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். I know on whom my trust is. I know on whom my faith is. எத்தனை பேர் சொல்லுங்க I know. அதனால தாங்க நம்ம பிழைத்திருக்கிறோம். நீதிமான் எதனால பிழைக்கிறானா? விசுவாசத்தினால பிழைக்கிறான். The righteous live by faith. Faith in the Son of God. Faith in Jesus. Hallelujah. If there is any confusion, if the enemy is trying to put that kind of seeds, today you are going to stand up. That is, அதனால தான் நான் சொன்னேன், யார் நம்மளை விளக்க முடியும்? Somebody is. பிசாசு அப்படிப்பட்டவர்களை நம்ம வாழ்க்கையில அவர்கள் நல்லவர்களை போல வருவார்கள். ஆனா கர்த்தர் உன்னை ஏன் தெரியுமா அந்த இடத்துல வைத்திருக்கிறார்? நீ அவர்களுக்கு இந்த நல்லவரை காட்டும்படி, இந்த பெரியவரை காட்டும்படி, இந்த பரிசுத்தரை அவர்களுக்கு காண்பிக்கும்படி கர்த்தர் உன்னை அவங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறார். Not to get influenced by them,
பட் யூ, நீ உள்ளே பிரவேசிக்கும் போது யூ வில் இன்ஃப்ளூயன்ஸ் them. How many of us நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆண்டவரே, நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஆண்டவரே, நான் இன்ஃப்ளூயன்சரா என்ன மாத்திரீங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. எப்போ நடக்கும் அது? முதல்ல நீ உள்ளே வரும்போது. அவங்களுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. The world was not there. எந்த காரியம் இல்லை. இப்போ நான் இந்த 8 பேர் உள்ளே போகும்போது அவங்களுக்கு என்ன இருந்தது? அவங்களுக்கு நத்திங். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன பண்ணார்? எல்லாத்தையும் ஏனேன் பேடவோ அதெல்லாம் தொலகி 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 அப்படியெல்லாம் தொலகினதுனால தான் உள்ளே என்டர் பண்ண முடிந்தது. இப்போ உள்ளே போயிட்டவங்களுக்கு அது சொல்ல முடியாதுங்க. அவங்க வாய்னால விரவே it cannot be explained. இன்னைக்கு ஒன்று கேளுங்க, ஆண்டவரே நான் உள்ளே பிரவேசிக்கணும். I want to go just in. ஜீசஸ் ஜீசஸ் சொல்லுங்க, ஜீசஸ் சொல்லுங்க. சில பேர் எங்க ஜீசஸ் வந்து காட்னு சொன்னார்? எங்க சொன்னார்? வாங்க பைபிள் ஸ்டடிக்கு சொல்லித்தரேன். அப்படிப்பட்டவங்க எவ்வளோ பெரியவங்களா இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க. We will learn, we will know. He said every time he said I am, he said I am. When he said I am, he was saying aha, aha. அப்படி என்றால் Almighty, the creator என்று சமை சொல்லிக் கொண்டிருந்தார். Every time பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னாரு. அந்த குஷ்ரோகியை பார்த்து அவங்களுக்கெல்லாம் கோபம் வந்துடுச்சு. கடவுளா சொல்லிக்கொ, ஆமா நான் கடவுள் தான். Every time he said he was God. இன்னைக்கும் நான் சொல்றேன், ஆண்டவரே என்று அவரை அழைக்காத நாவுக்கு ரட்சிப்பு இல்லைங்க. சொல்லி சொல்லி இன்னைக்கு ருசிக்கணும். There is power in the name of Jesus. சொல்லுங்க, there is power in the name of Jesus. There is power in the name of Jesus. எப்ரேயர் படிச்சு பாருங்க. நான் எப்ரேயர் எல்லாம் ஹீப்ரூஸ் எல்லாம் படிக்கும்போது, ஹீப்ரூ லாங்குவேஜில் ஹீப்ரூஸ் the book, every time I read, astounding, powerful, அப்பா the supremacy of Jesus. ஆண்டவரே இவ்வளோ லேசா நம்ம சில நேரங்களில், சில பேர் இந்த லேசா பேசினா எனக்கும் பயமா இருக்கும். லேசா சொல்லுவாங்க, ஆண்டவர் என்கிட்ட இடைப்பட்டாரு. ஆண்டவர், நானெல்லாம் பயந்து நடுங்குகிறேனுங்க அப்படியெல்லாம் பேசுறதுக்கு. ஏனென்றால் அவர் எவ்வளோ பெரியவர் என்று அறிந்தால் ருசித்தால் பயங்கரமா இருக்கும். ஆமா பேசுறாரு தான், பேசலன்னு நான் சொல்லலை. I am not saying he doesn't, he speaks, but we should understand எவ்வளோ பெரியவர், எவ்வளோ இறங்கி வந்து என்னை தொட்டிருக்கிறாரு, எவ்வளோ பெரியவர் எனக்காக இறங்கி வந்தார், எவ்வளோ பெரியவர் என்னோடு பேசுகிறார், எவ்வளோ பெரியவர் நான் ஏதோ நினைச்சிட்டு வந்தேன் அதையே பேசுறான்னு சொன்னா அவர் பெரியவரா இல்லையாங்க? அவர் நேசிக்கிறதுனால நம்மளோடு இடைப்படுகிறார். சிலுவையில் அறையும் போது கூட சொன்னாங்க, நீ தேவனா இருந்தால் என்ன பண்ணிடு. எப்படி டெம்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ன்றது ஐ எம் கோயிங் டு டேக். அது நம்ம ஏப்ரல் மாதத்தில் தியானித்தா நல்லா இருக்கும்ன்ட்டு நான் அப்படியே வச்சுருக்கிறேன். நான் ஏப்ரல் மாதத்தில் காணாமல் போயிட்டேன். ஆனால் இந்த மாதிரி எல்லாம் ஆகாது இனிமேல். அதனால் நம்ம காணாமல் போயிட்டோம்னு சில பேர் மொத்தமாக. ஆனால் ஐ தேங்க் திஸ் காங்கிரிகேஷன். உண்மையாலே சொல்கிறேன், நாங்கள் இருக்கிறத விட நாங்கள் இல்லாதப்போ நீங்கள் வந்து அங்கே ஆண்டவர் ஆராதித்து இந்த சபையை நேசித்ததுக்காக, இந்த சபை தான் என்னுடைய சபைன்னு சொன்ன ஒவ்வொரு பிள்ளைக்கும் இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்தால் மனமாற உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வீடு விட்டு போயிடுமா முடியுமாங்க? வீடு விட்டு போயிட முடியுமா? கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து நிலைநாட்டின இடத்த விட்டு நம்ம பல காரியங்களை சொல்லி போயிட முடியாது. எனவே அப்போ இந்த குடும்பத்தில் பாருங்க, பாடிங்க, தே என்டர்ட், தப்பும்படி அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். பேழைக்குள் பிரவேசித்தார்கள். யாரா? இந்த பிரசங்கத்தை என்ன பண்ணி கொண்டிருந்தவர்கள்? கேட்டவர்கள். இந்த பிரசங்கத்தை, அந்த ரிலேஷன்ஷிப்பை நோவாவுடைய வாழ்க்கையில பார்த்தவர்கள். அந்த ஆண்டவர் அவரோடு பேசினதை அவர்கள் உணர்ந்தவர்கள். சில நேரம் பாருங்க, ஆண்டவர் வந்து நோவோடு தான் பேசினார். யார்கிட்ட பேசல? மருமகள் கிட்ட. யார்கிட்ட பேசல? நோவா கிட்ட தான் பேசினார். சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசணும்.
பேசிட்டோம், நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டோம். அடடடடா, பெரிய ஆள் தான்ப்பா. ஆண்டவர் இவங்க கிட்ட பேசினா இவங்க அவங்க கிட்ட பேசவே இல்லை, வெறும் கூட இருந்தாங்க. வெறும் அவங்க வந்து அந்த கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த கன்சிஸ்டன்சி டிட் சம்திங் டு தெம். தே ஆல்சோ பிகம் கன்சிஸ்டன்ட். டுடே ப்ராஃபிட்டிக்கலாக நான் டிக்ளேர் பண்ணுறேன், இயேசுவின் நாமத்தில் உங்கள் மேலே நான் இன்னைக்கு ப்ராஃபிட்டிக்கலாக டிக்ளேர் பண்ணுறேன். யூ ஆர் பிகாஸ் யூ ಆರ್ ಕನ್ಸಿಸ್ಟೆಂಟ್, ಬಿಕಾಸ್ ನೀನು ಸತತವಾಗಿ ದೇವರನ್ನ ಹುಡುಕುವುದರಿಂದ ನಿನ್ನ ಕುಟುಂಬದವರಿಗೆ ನಂಬಿಕೆ ಉಂಟು. ದೇ ವಿಲ್ ಆಲ್ಸೋ ಎಂಟರ್. They will also enter. சொல்லுங்க, they will also enter. ஆமென், ஆமென், ஆமென். இதெல்லாம் சொல்ல, இந்த சந்ததிக்கு ஒரு வித்தியாசமான என்ன வேணும்? பலன் வேணும். உங்களையே நீங்கள் ரொம்ப குறைவாக சொல்லாதீங்க, இல்லைன்னா ஓ எனக்கு தான் அப்படின்னு சொல்லாதீங்க. நிச்சயமாகவே இந்த சந்ததிக்கு இருக்கிற சேலஞ்சை தேவன் அறிந்து தான் சொல்கிறாரு, நீ சத்தத்தவாகி. அவ்வளோதான், ஒரே வேர்டில் சில நேரங்களில் ஒரு பிரசங்கத்தை ஆண்டவர் முடித்துடுவார் நமக்கு. ஆமென். ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட், அதுதான் கோர், அதுதான் மேட்டர். சொல்லுங்கள், அதுதான் மேட்டர், அதுதான் மேட்டருங்க. அதுதான், அந்த மேட்டர் இல்லாதனால தான் அவர் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுதான் மேட்டர். ಏನು ನಮ್ಮ ಮ್ಯಾಟರ್? ಅದೇ ಮ್ಯಾಟರ್. ಇವತ್ತು ಏನು ಕೇಳ್ಬಿಟ್ಟು ಬಂದ್ವಿ? ತುಂಬ ಮ್ಯಾಟರ್ ಇದೆ. இப்போ வாங்க, வாசிச்சமா, இப்போ 8க்கு வாங்கம்மா. தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குட்பட்டன. 7 நாள் சென்ற பின்பு, இல்ல இப்போ 8:8 8:15 அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் அங்கே நோவாவை நோக்கி உள்ளே பிரவேசித்தார்கள். They entered into the presence. They were there for some time. God was dealing with them. பாருங்க, அங்க உள்ள விட்ட பிறகு ஆண்டவர் அவங்களுக்கு அங்க, ஐ வாண்ட் us to இது நல்லா தியானிக்கணும். ஒரு ரெவலேஷனை ஆண்டவர் கொடுக்குறாரு. உள்ள 7ல எத்தனை நம்ம படிச்சோம்? 7, 8 7, 8 13 7:13 7:13 they entered. ஆண்டவர் என்ன பண்ணாரு? க்ளோஸ் பண்ணிட்டாரு. டோர் க்ளோஸ்ட். உள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் was God speaking to them there? Was God, were they able to hear? Were they able to அங்க அவங்களுக்கு எதனா டீச்சிங் நடந்து கொண்டு இருந்ததா? ஆண்டவர் அவங்களோடு முதல்ல பேசிட்டு இருந்தாரு. அதெல்லாம் எதனா சொல்லிட்டு இருந்தாரா? He spoke till the ark was built. He spoke till they entered the ark. Once they entered the ark, there was complete silence. There was no conversation. நான் சொல்லட்டுமா இன்னைக்கு? நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இது ஒரு எனக்கும் சேர்த்து ஆண்டவர் சொல்கிற காரியம். சம்டைம்ஸ் நீ ஆர்க்குள்ளே போயிட்ட பிறகு சம் சைலன்ஸ் வில் பி தேர். ஒரு சைலண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆண்டவரே பேசல. when God is silent, ஆண்டவர் சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இத்தனை நாள் எனக்கு நல்லா பேசுன மாதிரி இருந்துச்சு, இத்தனை நாள் என்னோடு இடைப்படுற மாதிரி இருந்தது. Now why is God? He is silent because you are inside the ark. பெற்றுக்கோங்க இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால. நீ ஆர்க்குக்கு வெளியில இருந்தாதான் பேச்சு வேணும். ஆர்க்குள்ள வந்துட்ட பிறகு அவர் பேசவே தேவையில்லை. அவர் கரம் இருக்கிறது, நீ பத்திரமாக இருக்கிறாய், வெள்ளத்துக்கு தப்பி விட்டாய் என்பது அர்த்தம். It's not required for every time. ஆண்டவர் சில பேர் அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க, why you silent? It's good. It is because you are inside the ark. Hallelujah. ஆண்டவர் சைலண்டா இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில் எனக்கும் சேர்த்து. If in some situations, if God is silent, if God is சைலண்டா இருக்கிறாரப்பா. இத்தனை நாள் எனக்கு சில காரியங்களே அப்படியாக எனக்கு எல்லாம் தெரிஞ்சது. இப்போ எனக்கு ஒன்றும் சில காரியங்கள் எனக்கு என்ன ஆகுது? ஆண்டவர் மௌனமாயிட்டாரு. ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து மௌனமா இருக்கிறாரு. ஏன் ஆண்டவரே நீங்க மௌனமா இருக்கிறீங்க? Why are you Lord? ಯಾಕೆ ಸ್ವಾಮಿ ನೀವು ಮೌನವಾಗಿದ್ದೀರಿ? ಯಾಕೆ ಸ್ವಾಮಿ ನಾನು? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ ಮೌನವಾಗಿದ್ದೀನಿ? ಇವಾಗ ನೀನು ಇರೋದು ಯಾವುದ್ರೊಳಗೆ? ನಾವೆಯೊಳಗೆ. ಅದ್ರ ಬಾಗಿಲು ಯಾರು ಹಾಕಿರೋದು? ನಾನು ಹಾಕಿದ್ದೀನಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದರೊಳಗೆ ಏನಾಗೋದಿಲ್ಲ, ಏನು ಬರೋಕ್ಕೆ
ಹೊರಗಿಂದ ಏನು ಒಳಗೆ ಬರೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಹೊರಗಿಂದ ನಿನ್ನನ್ನು ಏನು ಹಾನಿ ಮಾಡೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, ಯಾವುದು ನಿನ್ನನ್ನು ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, எது உன்னை சேதப்படுத்தாது. அது என்ன பண்ணாது உன்னை, நத்திங் கில், நத்திங், நோ டிஸ்டர்பன்ஸ் ஃபார் யூ, நோ டிஸ்டர்பன்ஸ். சொல்லுங்க, இஃப் யூ ஆர் இன்சைட் த ஆர்க், ஈவன் இஃப் தெர் இஸ் சைலன்ஸ், தெர் இஸ் நோ டிஸ்டர்பன்ஸ். நீ என்ன பண்ணாத, அவர் சைலண்ட் ஆயிட்டாருன்னு நீ வைலண்ட்டாக ஆயிடாது. சில நேரங்கள் அப்படிதாங்க, இஃப் ஹீ பிகம் சைலண்ட், இவங்க என்ன ஆயிடுவாங்க, வைலண்ட். அங்கே போகிறது, இங்கே போகிறது, அங்கே போய் கேட்கறது, இங்கே போய் கேட்கறது, அவங்கக்கிட்ட ஆலோசனை சொல்கிறது. அங்கே ஒரு தீர்க்கதரிசி, அங்கே வாங்க, அங்கே வாங்க, இந்த அம்மா என்ன அங்கே வாங்க, அப்படி சொல்கிறவங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லிக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் சில நேரங்களில் சைலண்டாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் சித்தத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார் என்று தான் அர்த்தம். அவர் நம்மளை கைவிட்டார் என்று அர்த்தம் அல்ல. இட்ஸ் நாட் தட் he has stopped blessing us. It's not at all. It's better sometimes. ஆண்டவர் விடுவார், ஆருக்குள்ள போன பிறகு he just shut and he just left. என்ன பண்ணிட்டாரு, க்ளோஸ் பண்ணாரு, போயிட்டாரா. அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் மறுபடியும் he remembered them. அப்படி that means he forgot. அந்த வசனத்தை வாசிமா. ಆಗ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಎಲ್ಲ ಜೀವರಾಶಿಗಳನ್ನು ಕುರಿತು, the Lord remembered Noah. But God remembered. வசனம் சொல்லுங்க, 8:1. 8:1. What it says? But God remembered Noah and all the wild animals and livestock that were with him in the ark. And he sent a wind. ಅದು ಮಾತ್ರ ಪಡುங்க. Now Noah, God remembered, ಬೇರೆ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಓದಿ. ತರುವಾಯ ದೇವರು ನೋಹನನ್ನು ಅವನ ಸಂಗಡ ನಾವೆಯಲ್ಲಿದ್ದ ಎಲ್ಲಾ ಮೃಗ ಪಶುಗಳನ್ನು ನೆನಪಿಗೆ ತಂದುಕೊಂಡು ஆண்டவர் என்ன பண்ணாரா, அப்பனா அவங்கள மூடிட்ட உடனே மறந்துட்டாரா? ஏன் ஆவியானவர் இப்படி எழுதியிருக்காருங்க? ஏன் இந்த காரியம் வருது? எல்லாம் மூடிட்டாரு, நத்திங். கொஞ்ச நேரங்களில் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா, அந்த டைம் வரும் பொழுது அது வரைக்கும் நீ கொஞ்சம் ಎದ್ದು ಬಿದ್ದು ಎಲ್ಲ ನೋಡಿ ಮಾಡಿ ಅವ್ರು ಯಾರು ಇವ್ರು ಯಾರು ಇವನು ಯಾರು ಅವನು ಯಾರು ಅವ್ರು ಯಾರು ಮಾಡ್ತಾರೆ ಎಲ್ಲವನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳೋವರೆಗೂ ದೇವ್ರು ಏನು ಮಾಡಿರ್ತಾರೆ, ಸ್ವಲ್ಪ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿರ್ತಾರೆ. ஏன் தெரியுமா, இவர்கள் அந்த 8 பேரையும் ஆண்டவர் என்ன பண்ணாரா, he remembered them. that means என்ன ஆச்சு, இந்த வெள்ளமெல்லாம் கொஞ்சம் குறைந்த போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, எப்போ அவரை ரிமெம்பர் பண்ணாரு பாருங்க. எப்போ? ಪ್ರಳಯ ನೀರು ಭೂಮಿಯ ಮೇಲೆ 150 ದಿನ ಪ್ರಬಲವಾಯಿತು. ತರುವಾಯ ದೇವರು ನೋಹನನ್ನು, ಯಾವಾಗ ಪ್ರಳಯದ ನೀರು ಪ್ರಬಲವಾದಾಗ, ಓದುಮಾ ಕನ್ನಡದಲ್ಲಿ ತಮಿಳು. ಪ್ರಳಯದ ನೀರು, springs of the deep and the floodage of the heavens had been closed and the rain had stopped from the sky. பாருங்க வென், இது ஒரு ரெவலேஷன் தான் எனக்கு. இவங்க உள்ள போட்டாங்க, ஆண்டவர் இவங்களுக்கு என்ன இல்லை, வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் God was in the business. என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா, அந்த ஜல தண்ணீர் எல்லாம், ஏனென்றால் இந்த பேழையில் இருக்கிறவர்கள் மறுபடியும் வெளியில வரும் பொழுது இங்கே வெட்டாந்தரம் இருக்க வேண்டும் என்று அவர் அங்கே என்ன பண்ணி கொண்டிருந்தார், அவர் அங்கே வேலை செய்து கொண்டே இருந்தார், அவர் அங்கே காரியங்களை செய்து கொண்டு. just because you are in the ark, let me tell you, because you are in the ark, God is working on the floods. God is working on the floods. சொல்லுங்க, God is working on the floods because, சொல்லுங்க, because நான் என்னதுக்கு, நான் எங்க இருக்கிறேன், பேழைக்குள்ள இருக்கிறேன். நான் பேழைக்குள்ள இருப்பதினால கர்த்தர் பிரளயವನ್ನು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಡೀಲ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. That silence means he is dealing with the floods and storms of your life. இப்போ புரிஞ்சிட்டீங்களா? ஆண்டவர் மௌனமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்றால் அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், அந்த ஜனங்களெல்லாம் வற்றி போகணும். அது வரைக்கும் என்ன இல்லை, அது வரைக்கும் தேவையில்லைப்பா, அது வரைக்கும் நீ அந்த வேலையில் கரெக்டாக இருக்கிற, அது வரைக்கும் ப்ரொவிஷன் உனக்கு போதும், அது வரைக்கும் நான் வைத்திருக்கிற காரியங்கள் உனக்கு போதும். ஐயோ பெற்றுக்கோங்க, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கோங்க. இன்னைக்கு பேழையில் இருப்பேன்னு சொல்லிடுங்க. I will be in the ark, Lord, no matter what. If my consistency leads to the ark, that is what it is. Because I am in the ark.
அந்த தண்ணீர் வற்ற வரைக்கும் there is no need for anything else. வேற எதுவும் தேவையில்லை. இன்னைக்கு சொல்லுங்க, வேற எதுவும் தேவையில்லை ஆண்டவர். நீங்க ஆர்க்குள்ள வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எதுவும் இப்போ இல்லை, இப்போ தேவையில்லை. இப்போ நாம இப்போ ஆர்க்குள்ள இருந்துக்கிட்டு Noah should not be thinking of outside. ஓ, நல்ல வார்த்தை கிடைச்சது. ஆர்க்குள்ள இருந்துட்டு அவுட் சைடை திங்க் பண்ணக்கூடாது. இஃப் யூ ஆர் இன் த ஆர்க், டோன்ட் திங்க் அபவுட் த அவுட் சைட். இஃப் யூ ஆர் இன் த லார்ட், if God has taken you into the innermost place, don't think about the fleshly things. Don't think about some people who are doing well. Don't think about somebody who is doing good. அவங்களுக்கு ஆயிடுச்சு, இவங்களுக்கு ஆயிடுச்சு, அவங்க நல்லா ஆயிட்டாங்க, அவங்க பிசினஸ் ஆயிடுச்சு, ஐயோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த ஆர்க்குள்ளேயே நீ இருக்கிறது உனக்கு நல்லது. It is good. I know. அதனால தான் நம்ம சொல்றோம், ஆண்டவரே, I know what you are doing is best. I know Lord what you are doing is good. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கையோட அவர் what you are doing is good Lord. நீங்க சைலண்டா இருந்தாலும் எனக்கு நன்மை தான். இப்போ தேவையில்லை உங்ககிட்ட தான் அவர் பேசணும். அவர் நோவா கிட்ட அவர் என்ன சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. there is nothing. அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாரு, சொல்றதெல்லாம் நீ செஞ்சிட்ட, அதுக்கப்புறம் என்னத்துக்கும் உனக்கு எனக்கும் கவலை. இதாங்க அவர் சொன்னதை செய்துட்டோம்னா நம்ம வேற. Noah was not bothered about anything. Noah was not. இப்போ என்ன நேரம்னா, நோவாவுக்கு என்ன நேரம் தெரியுமா? தன் குடும்பத்தை கர்த்தர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டதை அவர்களுக்கு சொல்லுகிற நேரம். ஆர்க்குள்ள ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றுக்கோங்க இன்னைக்கு? இது என்ன நேரம், இது என்ன நேரம், இது என்ன நேரம்? பேழைக்குள்ள வந்த நேரம். என்ன நேரம்? Now is the time. அப்போ நீ எல்லாம் அங்கெல்லாம் செய்த, இப்போ வா மகனே, இப்போ நான் செய்கிறேன் பாரு, இவங்களுக்கு நீ ஹல்லேலூயா. சில பேர் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கீங்க, என் பிள்ளைகளோட வாழ்க்கையில் நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணல, என் பிள்ளைகளுக்கு நான் இதை செய்ய முடியல, என் பிள்ளைகளுக்கு அதை செய்ய முடியல. கர்த்தர் உனக்கு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு பார்த்து தான் சொல்லுகிறார், அந்த நேரம் வரும், நீ பேழைக்குள்ளே வந்துட்டா, நீ பேழைக்குள்ளே இருக்கும்போது நீயும் உன் குடும்பமும் ஹல்லேலூயா, நீயும் உன் தேவனும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை நாள் நீ நடந்ததெல்லாம் அவங்களுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணிக்கிற ஒரு நேரம் வருங்க. ஹல்லேலூயா. அந்த நாட்கள் எல்லாம் பரவாயில்ல. அந்த நாட்கள்ல அந்த 8 பேர் சொல்லியிருப்பாங்க, 7 பேர் நோவா இல்லாம அவரெல்லாம் எழுதிருப்போது. இவருக்கு எப்போ பார்த்தாலும் என்னதான், எங்களை பற்றி கவலையே இல்லை, எங்களை பற்றி அவங்க பார்க்கவே இல்லை, எங்களை கொஞ்சம் கூட கவனிக்கலை, எங்களுக்கு இது செய்யலை அது செய்யலை என்று ஒரு வேளை உன்னை குறித்து குற்றம் சொல்லி கொண்டிருந்தாலும் ஒரு நாள் வரும். ஆர்க்குள்ளே நீ போனதுனால, ஆர்க்குள்ளே நீ உட்கார்ந்துருப்பதுனால, ஆர்க்கிலே நீ வந்து விட்டதுனால, என்டர் ஆயிட்டாலே போதுங்க. நான் சொல்கிறேன், என்டர் ஆயிட்ட பிறகு இப்போ பார்க்குறான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு. இப்போ மனைவி பக்கத்தில் இருக்கிறாங்க, பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறாங்க, இப்போ இவ்வளோ நேரம் இருக்கிறது. நான் யோசித்து பார்த்துட்டே இருந்தேன், அங்கே சாப்பாடு எல்லாமே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ப்ரொவிஷன். நான் சொல்கிறேன், யாரொಬ್ಬರು ಒಳಗೆ ಎಂಟರ್ ஆயிட்டாங்கன்னா அவங்க ப்ரொவிஷன் அவரே பார்த்துக்கொள்வார். ப்ரொவிஷன் அவரது. இன்னைக்கு சொல்லுங்க, ப்ரொவிஷன் அவரது. he provides, he knows. இப்போ தேவையில்லை. நோவாக்கு என்ன டைம் இது? ஃபேமிலி டைம். சொல்லுங்க, ஃபேமிலி டைம். ஆமென். I believe and I prophetically release upon you, a family time is coming. A family time is coming. A family. நிறைய நேரங்களில் பிசாசு சிதறி போட்டிருக்கலாம். மேபி பேரண்ட்ஸும் பிள்ளைகளும் பேசக்கூடாத நிலைமையில இருக்கலாம். சில உறவுகள் அப்படியே உடைந்து போயிருக்கலாம், அப்படியே ரணமாய் போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, a time is coming, a time is coming that is called the family time. in the ark நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிறதான அந்த வார்த்தை உறுதிப்படுகிற நாட்களுக்குள்ள கர்த்தர் உன்னையும் இனி நடத்துவாராக. God bless you.